என்னோடய பேர் சாந்தா கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு வயசு 85 ப்ளஸ் 6 months ஆகுது. நான் பரோடாவில் இருந்தேன். அதுக்கு முன்னால் கான்பூரில் இருந்தேன். அங்கே நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஸ் எ டீச்சர் ப்ரைமரி செக்ஷனுக்கு. அப்புறம் பரோடாவுக்கு வந்தோன்னே வேலை வேண்டாம் சொல்லிட்டான் பையன். அவனுக்கு 2 குழந்தைகள். பேரனுக்கு 10 வயசு ஆகுது. அவள் எல்லாருமே நியூசிலாந்து போயிட்டா. பட் அந்த கோவிட் வந்ததுனால வேறு வழி இல்லை. என் பொண்ணு இங்கே தான் இருக்கா, அடையாரில் இருக்கா. அவள் சொல்லிவிட்டா இங்கே வந்துவிடுங்கம்மா, இல்லைன்னா எனக்கு ஒருக்காவும் பரோடா வந்து உங்களை பார்க்குறது கஷ்டமாக இருக்கும், அதுவும் டைரக்ட் ஃப்ளைட்டு கிடையாது, அதனால் நீங்கள் வந்துடுங்கோன்னு சொன்னான். மண்டேல ஆட்டும் நான் நல்லா பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். நான் சின்னத்துலேயே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நடுவில் என்னோடய வேலையும், எனக்கு வீட்டை பார்த்துக்கிற வேலை, குழந்தைகளை பார்த்துக்கிற வேலை எல்லாம் இருந்ததுனால ரொம்ப பண்ண முடியலை. இப்போ அவரும் போனதுனால கொஞ்சம் நிறையவே டைம் இருக்கிறதுனால எல்லா டயத்தையும் நான் இதுக்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாதக்கு என்னோடய பேரன் பேத்தியெல்லாம் நியூசிலாண்ட்லேருந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டா. அப்போ எனக்கு அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை. அதை நம்மளே பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி நானே அப்போ தொடங்கி இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அடையாரில் இருக்கிற பேத்தி இந்த ஜுவல்லரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ அவளும் இப்போ வேறே பிஸ்னஸ் தொடங்கினதுனால என்கிட்ட இருக்குமா நிறைய, நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் நிறைய உள்ள ஜுவல்லரி பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு தந்தா. இப்போ நான் அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னோடய டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ எத்தனை நாளுக்குள்ளே முடிக்க முடியுமோ அத்தனை நாளுக்குள்ளே முடிப்பேன். பெயிண்டிங் தான் 2-3 டேஸில் முடிச்சுடுவேன். இந்த மாதிரி ஸ்பார்க்கிள் ஜெம் ஆர்ட்டுங்கிறது கொஞ்சம் டீடியஸ் ஜாபு. அது வந்து 1 வீக்கில் முடிப்பேன். அதுவும் டிசைனை பொறுத்தது. சின்ன டிசைன்னாக்கா 1 வீக்கில் முடிஞ்சுவிடும். கொஞ்சம் பெரிய டிசைன்னாக்கா 10 days 15 days ஆகும். அதாவது அந்த டிசைன்லேயே ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா. ஒரு பறவைனாக்கா ஒரு 2 விங் இருக்கும். ஒரு விங் பண்ணுவேன், அப்புறம் கொஞ்சம் விடுவேன், அப்புறம் இன்னொரு விங் பண்ணுவேன், அப்புறம் நோஸ் பண்ணுவேன். அப்படி விட்டு 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 பண்ணுவேன். நான் இன்றைக்கி இது பண்ணணுங்கிற ஒரு டார்கெட் வச்சுப்பேன். அந்த டார்கெட்டில் அதெல்லாம் முடிச்சு விடுவேன். நான் பாட் பெயிண்டிங் அண்டு க்ளே மாடலிங் கிளாஸ் போயின்ட்டுருக்கேன். பட் ஆல்ரெடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, கொஞ்சம் ஐடியா இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ போன இடத்துல கொஞ்சம் கூட பெட்டராக எனக்கு கற்றுக்க முடியாது. அண்டு எல்லாம் அவள் நியூசிலாண்ட்லேருந்து வாங்கி கொண்டு வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேராக போனோம், இங்கே தான் கிளப் ஹவுஸில் தான் நடக்கிறது. நேராக போயிட்டு கற்றுட்டு வருவேன். எனக்கு வாக்கர் வாங்கி கொடுத்துருக்கா, அதை வச்சு நடந்து போயிட்டு பண்ணிட்டு வருவேன். லாஸ்ட் இயரில் நிட்டிங் காம்படிஷன் வச்சாங்க. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஆனால் ப்ரைஸாக கொடுக்கல, சர்டிஃபிகேட் தான் கொடுத்தா. அதுக்கு பிறகு லாஸ்ட் இயர் நான் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த வருஷம் வந்து பாட் பெயிண்டிங் அண்டு இந்த கேரளா ரங்கோலி, ஃப்ளவர் ரங்கோலி நானே எனக்கு என்ன ஐடியா வருதோ அது போடுவேன், அவ்வளோதான். அதேமாதிரி பாட் பெயிண்டிங்கும் அப்படி தான். எனக்கு அந்த ஆன் த ஸ்பாட் என்ன ஐடியா வருதோ அதை போடுவேன். கூகுள் மாதிரி உள்ளத்துலாம் பார்த்து எல்லாருமே அதுதான் பண்ணின்னு இருக்கா. அப்போது எல்லா பின்னும் யூனிஃபார்மாக ஆகிடும். சம்திங் நியூவாக பண்ணணும்னு எனக்கு என்ன ஐடியா வருதோ அதுதான் பண்ணுவேன். அது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி யாருக்கா ஒருத்தருக்கு தானே ப்ரைஸ் கொடுக்க முடியும். பாட் பெயிண்டிங்கில் நிறைய பேர் இருந்ததுனால 16 பேரும் என்னவோ இருந்தா. அதே மாதிரி ஃப்ளவர் ரங்கோலிலையும் ஒரு 12 பேர் இருந்தால் ப்ரைஸ் கிடைக்கல. அதில் பரவாயில்ல, இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னோடய டயத்தை எனக்கு யூஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணேன், அவ்வளோதான். பசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வேர்டு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன். அதெல்லாம் நிறைய புக் பண்ணியிருக்கேன். சமையல் சாப்பாடு எல்லாம் இப்போ நானே தான் பண்ணிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எல்லாமே நான் தான் பண்ணிக்கிறேன். நான் நல்லாவே சமைப்பேன். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவெல்லாம் வந்தால் ஸ்பெஷலாக என்ன கேட்குறாளோ அதை பண்ணி கொடுப்பேன். நானாக ஏதாவது கொஞ்சம் எனக்கு புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்குது. இப்போ நானே ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சி இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டு கூட நான் பண்ணியிருந்து கொடுத்தேன்னாக்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வருவார். என் பேத்தி பேரன் எல்லாருக்குமே அம்மா நீ ரசம் பண்ணால் நல்லா இருக்குது, அம்மா நீ இது பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். இப்போ நான் ஸ்பெஷலாக அப்படி ஒன்றும் பண்ணுறதில்லை. பிகாஸ் யாரும் பண்ணுறதுக்கும் இல்லை, திங்கிறதுக்கும் இல்லை. டிவி பார்ப்பேன். இந்த சங்கரா சேனல் நிறைய பார்ப்பேன். அதில் இந்த கோவில் குளம், இந்த பாட்டு, அந்த இதெல்லாம் இருக்கும். அது யூடியூப்பில் வரத்தை மாத்திரம்தான் பார்ப்பேன், வேறு ஒன்றும் பண்ணுறதில்லை. அதை பார்த்து ஒன்றும் பண்ணுறதில்லை. என்னை அந்த மாதிரி
திங்க் பண்ணுறதுக்கே விடாதுக்கு இவன் நிறைய வாங்கி கொண்டு தந்துவிட்டா சாமானம். அதெல்லாம் பண்ணுறதுலையே மைண்டு போயிடுது. அதனால் அவரை பற்றி நினைக்காதுக்கு இல்லை, ஏதாவது பண்ணினேன்னா சாப்பிட்றதையும் திங்கிறதையும் எனக்கு ஞாபகம் வருது. பட் அதே மாரி பண்ணிட்டுருக்கேன். எல்லாத்தையும் முடியாதுன்னு சொல்லவே கூடாதுங்கிறது என்னோடய இது. எது இருந்தாலும் எந்த இதானாலும் சரி, சின்னத்துலேருந்தே ட்ரை பண்ணுவேன் நான். ஏதானாலும் சரி. அப்படி என்ன முடியாதுக்கி, எல்லோரும் பண்ண முடியறது நம்மளால் ஏன் முடியறதில்லை? நம்மளும் பண்ணி பார்க்கணும், நம்மளும் செய்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வில் பவர் எனக்கு இருந்தது. அது எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தால். ஸோ எனக்கு அந்த இது கிடச்சிருக்கு. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.